மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ 1000 நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ போமா. டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்லை, கனவு, லட்சியம். மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் மீடியா பிரஸ் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இது ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்த மாதிரியா இருக்கு. இப்போ இங்கே உட்கார வச்சு நம்மளே கம்யூனிஸ்ட்காரங்க ஆக்கிடுவாங்க டெஃபினட்டாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு ஆடியோ ரிலீஸ்லாம் வந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பந்தாவாக பயங்கரமாக வந்து சிறப்பாக வந்து பெருசாக பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு அதில் மாறுபட்டு உழைப்பாளர்களுக்காகவே உழைக்கின்ற ஒரு இயக்கத்தில் தலைவரை கூப்பிட்டு வந்து இந்த மேடையில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் மூலியமாக வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ரொம்ப பெருமையாக இருக்குது. இது புதுசாக தான் இருக்குது. அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் துரைராஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யாரை பற்றியுமே எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா அப்படின்னேன். அதுக்கப்புறம் என்ன இது உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இப்போ இருக்க சினிமாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து காதலுக்குன்னு ஏதோ ஒரு பேர் வைக்கிறான், ஃபைட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறான், அங்கே இல்லைங்கிறான், அதுங்கிறான், ஏதோ ஒன்று பேர் வச்சுட்டு வந்து கதைக்கும் டைட்டுக்கும் சம்மந்தம்லாம் படத்தை எடுத்து ஓட்டிடுறானுங்க. நீ என்ன கட்டுரையில் எழுதுகிற தலைப்பு மாதிரி உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட லைன் வந்து என்கிட்ட சொன்னோன்னா ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து இங்கேருந்து வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் அக்கா தங்கச்சி படிப்புக்காகவும் காதல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் வந்து நிறைவேறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு அது பணம் சம்பாரித்து அந்த பிள்ளைய வந்து கைப்பிடிக்கணுங்கிறதுக்காகவும் நமக்காக ஒரு கனவு வீடு கட்டுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம போகும்போது வந்து இப்போ அரேபியா, சவுதி அரேபியா, பாலைவனம் அது மாதிரி அது நம்மளுக்கு போனோன்னா அங்கே வந்து வேறு வேலைக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஆடு மேய்க்கவோ ஒட்டகத்தை மேய்க்கவோ இல்லைன்னா கக்கு செலவோ விட்டுருவானுங்க. ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப பிடிச்சது மாதிரி இருந்துச்சு. ஷேரன் ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அது போகாமல் அது வெற்றி பெற்றுச்சு. அது அங்கே போகாமையே வந்து அங்கே வேலை பார்த்த மாதிரி. அதே போல் வந்து ட்ரையாக வந்து நம்ம எது சொன்னாலும் வந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறலாம் வந்து பாலைவனத்தை நம்ம வந்து அங்கே தான் சவுதி அரேபியா தான் போகிறோம். ஆனால் கலர்ஃபுல்லாக சிங்கப்பூர், அருமையான சிங்கப்பூரில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ பாதி படம் வந்து சிங்கப்பூர்லேயே எடுத்துருக்காங்க. முதல் வந்து அதை பார்க்குறதுக்கே போவாங்க ஜனங்க. சிங்கப்பூர் அவரை அழகாக எடுத்திருக்காங்களாம். ஸோ அந்த வழியை வந்து உழைப்பாளர் தமிழ் ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க சுமைதாங்கியாக இருந்து வந்து அவங்க வந்து உழைக்கிற உழைப்புக்கு அவங்க சம்பாரித்து கொடுக்குறது அந்த வழியை வந்து அவங்க வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அதனால் வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி அது ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி, உழைப்பாளர் தினம் அந்த டைட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான். அதே போல் வந்து ஐயா வந்து அந்த ஃபுல்லாக வந்து அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டாரு. அது வந்து அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி மேடையை பற்றி வந்து அவ்வளோ பேசும்போது வந்து நம்மளுக்கே புல்லரிக்குது. அதே போல் டைரக்டர் வந்து ரொம்ப அனுபவித்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்கள் வழி தெரியுது, ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது தலைவா. நீ என்ன அதே கற்று அவன் வந்து இப்போ நீ சொல்கிறீங்க மாரி செல்வராஜ் அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு. அடுத்த அடிப்பு என்னென்னா அவனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்கெல்லாம் நினைப்பான். உடனே அவனை கூப்பிடு, அவனுக்கு சம்பளத்தை பெருசாக்கி அவனை வீட்டு வாங்கி வந்து அவனை அனுப்பிடுவானுங்க. ஸோ அதுதான் நடக்கும். ஸோ இது வந்து ஃபேக்ட். அவனை வாழணும்னா இல்லாட்டினா நம்மள மாதிரி கம்யூனிஸ்ட் கொடியை தூக்கிட்டு அவனு சுற்றிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். ஸோ கஷ்டங்கிறது வந்து அவன் வந்து வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் கொள்கையை வந்து எப்பயுமே வந்து பெரிய படமோ சின்ன படமோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ள திணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணேன்.
நீ வந்து பெரிய அரசியல்வாதி ஆகலாம், அதுல வந்து நீ வந்து பெரிய கில்லாடி, நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆகி நீ நினைச்சது பூரா நீ வந்து சாதிக்கலாம். பட் இப்ப இருக்க பிராக்டிக்கல்ல வந்து இவன் வந்து செய்ய மாட்டானு, அந்த மாதிரி அரசியல் இருக்கு. இதெல்லாம் இந்த மேடையில வந்து நீ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா முன்னாடியே சொல்லிட்டீங்க, நீங்க அவர் பாத்துக்கிடுவாரு, அங்க போய் வந்து மேட்டு வச்சிருவாரு. ஐயா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஒரு தியேட்டர் கட்டி விட்டுலாம், டிக்கெட் விலையை குறைச்சிடலாம், என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுங்க, அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நாசுக்கா பேசுவார், அது தெரியும். ஸோ அந்த இதுக்கு வந்து அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சாங் போட்டிருக்காரு, ஒரு கருத்தாளமுக்கு பாடலாசிரியர் நல்லாவும் எழுதியிருக்காரு. அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த அந்த பாண்டிங் வந்து இந்த லவ் பாண்டிங்கை எப்படி வந்து அழகான ஒரு காதல் காட்சி, அந்த குடும்ப ஃபேமிலி எப்படி வந்து அனுபவிச்சு போனவங்க வந்து கஷ்டப்படுறதுக்காக புருஷன் போகிறான், அதையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கேயும் இங்கேயும் காட்டியிருக்க விதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து இந்த படத்தில் இந்த யூனிட்டில் உழைச்ச அத்தனை உழைப்பாளர் டெக்னீஷியனுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சின்ன படம் பெரிய படம், இப்போ வந்து சின்ன படம் தாங்க நல்லா ஓடுது, பெரிய படம் வந்து 200 கோடி 300 கோடி எடுத்தால் கூட வந்து அது வந்ததுக்கும் போனதுக்கு தான் ப்ரொடியூசரதே வேதனை போகிறானே தவிர நடிகர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சின்ன படங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சின்ன படங்கள் பூரா வந்து 5 ரூபாய்க்கு எடுத்த படம் 50 கோடி ரூபாய்க்கு ஓடுது, 10 ரூபாய்க்கு எடுத்த படம் வந்து 100 கோடி ரூபாய்க்கு ஓடுது. வெளி மாநிலத்தில் இருக்க படம் கூட நல்லா ரசிக்கிறாங்க சின்ன படத்தை கூட. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த உழைப்பாளர் தின படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. உங்களை மாதிரி கைடன்ஸ் எங்களுக்கு வேணும். இல்லை, நம்ம பெரிய ஹீரோக்கள் பண்ணட்டும், ஏன்னா பெரிய ஹீரோக்கள் பண்ணுறது மூலமாக ஒரு அரசியல் போய் சேரும். ஆனால் சின்ன ஹீரோக்களை வச்சும் பண்ணாங்கன்னா அந்த சின்ன ஹீரோக்கள் வளருவாங்க. இன்னொன்று அதுதான் பெரிய விஷயம். நம்ம என்னென்னா ஜெயிக்கிற குதிரை மேலே உட்கார்றத விட நான் இருக்கிற கழுதையாக இருந்தாலும் அதை நான் ஹீரோ ஆக்கி காட்டுறேங்கிறது தான் ஒரு டைரக்டரோட பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் எல்லாருமே இங்கே பெரிய பெரிய இப்போ ஸ்ரீதர் சார்லாம் இருக்காருன்னா அவரோட ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் யாருனாலும் ஹீரோ ஆக்கிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக இந்த பாப்கார்ன் விலை, இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய பிரச்சனையே இந்த பாப்கார்ன் விலை தான். ஒரு பாப்கார்னோட உற்பத்தி செலவு எவ்வளோன்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம எல்லோரும் பாப்கார்ன் சாப்பிட்ருப்போம், குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துருப்போம். சார் சொல்லுங்கள் சார், பாசங்க சார் நீங்கள் சொல்லுங்கள். 10 ரூபா தான் இருக்கும், வெறும் சோளப்பொரி, அதில் கொஞ்சம் கெமிக்கலை போடுறாங்க. 5 ரூபா, சரி 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு தேட்டரில் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி 25 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு தேட்டரில் 100 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை வந்து அரசு கேட்க முடியாது, அவங்க இடத்துல அவங்க விற்கிறாங்க அப்படின்னா, அப்போ அரசு ஏன் வந்து விவசாயியோட அரிசி விலையை நெல் விலையை தீர்மானிக்குது? ஏன் கரும்போட விலையை அரசு தீர்மானிக்கணும்? அதை விட மிகப்பெரிய உழைப்பில் இது வந்து சோளப்பொரி ஒரு மிஷினில் போட்டால் ரெடி ஆகிடும் 5 நிமிஷத்தில். ஆனால் ஒரு கரும்பையும் ஒரு நெல்லையும் உருவாக்கக்கூடிய விவசாயிக்கு எவ்வளோ பெரிய வழிகள் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் விவசாயியை ஏமாத்துதா, சுரண்டுதா? இதெல்லாம் வந்து மக்கள் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஒரு 50 காசு 1 ரூபா உங்களை ஏமாற்றிட்டோன்னா அந்த கண்டக்டரோட சண்டைக்கு போகிறீங்க. இல்லை ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டா, அந்த 1 ரூபாய்க்கு பதில் ஒரு சாக்லேட்டை கொடுத்தா உங்கள் வீரத்தை காட்டுறீங்கல்ல. ஒரு பாப்கார்ன் விலையை உங்கள் பாக்கெட்டில் இருந்து உங்களுக்கு இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடுத்ததாக இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா ஒரு பாப்கார்னை வாங்கும்போது என்னை நினைக்காதீங்க, என்னை நினைச்சா பாப்கார்ன் ஞாபகம் வரும். அப்போ உங்களுக்கு 15 ரூபா 25 ரூபா இருக்கக்கூடிய பாப்கார்னை 100 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட திருடுறாங்க, அது திருட்டு. அப்படிங்கும்போது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த திரையரங்க புறக்கணிங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க. நீங்கள் அது ஒரு சோஷியல் மீடியா இருக்குல்ல, இன்றைக்கி மிகப்பெரிய பலமே சோஷியல் மீடியா தான். ஃபோட்டோ எடுத்து போடுங்க, இந்த மாதிரி திருடுறாங்க, ஒரு 25 ரூபா பாப்கார்னை 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது அரசு தலையிடலாம். இல்லை அப்படி அதில் தலையிடக்கூடாதுன்னா இங்கே விவசாயிகள் உற்பத்தி பொருளை தலையிடக்கூடாது. ஒன்று அங்கே நீங்கள் போல அப்படின்னா ஒரு விவசாயி அவன் நிலத்தில் நினைக்கிறத அவன் விளைச்சி வச்சுக்கலாம், அவங்க விளை வைக்கலாங்கிறதா நினைக்கணும். அப்படி தான் ஒரு இதாக இருக்கணும். இதுவும் ஒரு அரசு கவனத்துக்கு கொண்டு சொல்கிறேன். இப்போது 96 பட தயாரிப்பாளர் அவர்கள் அதுக்கு தான் அரசு திரையரங்கு உறுப்பு சொல்கிறோம். இல்லை சார், அது இது ஒரு விவாதமாக நம்ம பண்ணலாம். நம்ம அது இது ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு வந்து இதை நம்ம அரசுக்கு கொண்டு போவோம். இல்லை சார், அதில் நிறைய அரசு திரையரங்கத்தை நடத்துகிறதே அரசியல்வாதிகள் தான்.
அதனால அதுக்கு தீர்வு அரசு இதுதான். இப்போ 96 தயாரிப்பாளர் அவர்கள் நந்தகோபால் சார் பேச அழைக்கிறோம். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை நண்பருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஐயா, ரொம்பலாம் பேச தெரியாது, மனசில் தோணுதை சொல்கிறேன். இந்த மேடையில் வந்திருக்கதான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நீங்கள் இந்த மேடைக்கு வருவீங்கன்னு எனக்கு நேற்று தான் தெரியும். அதில் இந்த மேடையில் வர மிக மகிழ்ச்சியாக ஒரு மிக சிறந்த பெரிய தலைவர், ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மேடைக்கு வந்ததுக்கு. இந்த மேடைக்கு வந்ததுக்கு சிங்கப்பூர் துறைராஜ் ஒரு காரணமாக இருந்தாலும் அது அவருக்கு ஒரு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த மேடை மிக சிறப்பான ஒரு மேடையாக, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மேடையாக, ரொம்ப புத்துணர்ச்சியான மேடையாக, அறிவு சார்ந்த மேடையாக நான் அதை பார்க்குறேன். சந்தோஷ் சார் டைரக்டர் சொன்ன எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே நான் இல்லை, அது நான் முதல் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். நான் ஒரு தயாரிப்பாளனாக 5 படம் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கம் தயாரிப்பாளராக ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய கடைசி படம் வந்து 96. அதுக்கப்புறம் நாடோடிகள் 2ன்னு ஒரு படத்தை வந்து நான் தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கி பண்ணேன். அந்த படத்தை மொத்தம் அது கதையை கேட்காம பண்ண படம். அந்த படம் ஓடல. நான் வந்து சென்னைக்கு வந்து ஒரு 20 வயசுலேயே சின்னதாக ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து, சாதாரணமாக இருந்து ஒரு சின்ன படங்களை விலைக்கு வாங்கி எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குஷி. நான் வந்து கர்நாடகா. எனக்கு வந்து உழைப்பாளர் தினம் மூவியில் நான் வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த சந்தோஷ் சார், அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்டு இதில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது கார்த்திக் சிவன்னு கோ ப்ரொடியூசர், அவங்களுக்கும் என்னோடய தேங்க்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் ஆனதும் எனக்கு வந்து தமிழ் பேச முடியுமா, எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இல்லைன்னு ஒரு இது வந்துச்சு. அப்போது எனக்கு வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து சம்பத் சார் தான். அவங்க தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னம்மா தமிழ் டைலாகெல்லாம் பேச முடியுமா, இதில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஓகே சார், ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் பண்ண முடியும் ஆனால் நான் தைரியமாக சொன்னேன். அவங்க எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து படத்தோட மொத்த டைலாகும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிஃபோராக 2 days முன்னாடி என்னை வர வச்சாங்க. ஏன்னா அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் இல்லை. ஸோ எனக்கு வந்து வில்லேஜ் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் போனதில்லைப்பா, அங்கே எப்படி இருக்கும், அதுக்காக என்னை கூப்பிட்டுட்டு பிஃபோராக என்னை வர சொன்னாங்க. நான் போனேன். சாரி, மொத்தமாக சாரி தான் அந்த மூவியில் மொத்தமாக எனக்கு இருந்துச்சு. ஒரு 2-3 சீன் தான் நைட்டியில் இருக்கும். ஸோ அங்கே போனேன். எல்லோரும் கூட பழக சொன்னாங்க. அந்த வில்லேஜில் பழகிட்டேன். அப்போது என்கிட்ட சொன்னாங்க, என்னம்மா டைலாகெல்லாம் கற்றுக்கிட்டியா? ஓகேவா, ஓகே சார், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க, அது வந்து பிஃபோராக வந்து ட்ரையல் பாருங்கள் சொன்னேன். ஓகே சார் வந்து சம்பத் சார் வந்து டைரக்டர் சார் சந்தோஷ் சார் வந்து பார்த்தாங்க. ஓகே, அவங்க நடித்து காமிச்சது பிடிச்சது. அந்த மாதிரி தான் எனக்கு இது வந்து ப்ராஜெக்ட் போயிடுச்சு. ஸோ எனக்கு இது வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு கேரக்டர். என்ன தான் எல்லோரும் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்கிறாங்க. பட் அவங்களுக்காக ஏங்குற ஒரு ஒய்ஃபு, ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, அக்கா, அந்த மாதிரி மாலதின்னு ஒரு கேரக்டர் எல்லா ஒரு இதில் மாதிரி தான். எல்லா ஒரு பொண்ணுங்க கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர் தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக இங்கே ஏங்குற ஒரு மனசு இருக்குது. ஹஸ்பண்ட் கூட வாழணும், இல்லை ஒரு அப்பா கூட இருக்கணும்னு இருக்கிற குழந்தைங்களாகட்டும், வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல நாள், ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஸ்கூல் டே, என்ன தான் இருந்தாலும் குழந்தைகளாகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஒரு இது எனக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. நான் சம்மந்தப்பட்ட நண்பர்கிட்ட கேட்டேன், உழைப்பாளர் தினம் என்ற இந்த படம் என்பது எப்போ நீங்கள் வெளியிட போகிறீங்க சொல்லும் பொழுது, அநேகமாக மே மாதம் 10ஆம் தேதி முடிவு பண்ணல இல்லையா, அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். ஒரு 56 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்தில் அங்கிருந்து வேலை செய்யும் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை அவருடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க. குறிப்பாக உழைப்பாளர் தினம்
உழைப்பாளிகளை பற்றி, உழைக்கும் மக்களை பற்றி ஏராளமான பல படங்கள் வந்திருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாதம் முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம். 1886 மே மாதம் முதல் நாள் அன்று அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டது தான் மே மாதம் முதல் நாள், மே தினம். ஆனால் அதற்கு பிறகு உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக, உழைப்பாளர் தினமாக கொண்டாட வேண்டும் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம், மே தினம் மட்டும்தான், வேற எந்த தினமும் அல்ல. அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. இதில் சில நான் ஏற்கனவே சொன்ன படத்தினுடைய திரைக்கை கரு பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதனுடைய முக்கியமான சில அம்சங்கள், இப்போ உழைப்பாளர்கள் முக்கியமான அம்சங்களை பற்றி 1-2 விஷயங்களை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறேன். நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது இன்னொரு வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள். உழைப்பாளி வர்க்க தொழிலாளர்களை அதிகார வர்க்கமாக, ஆளு வர்க்கமாக மாற்றிய உன்னதமான மனிதர் மாமேதை லெனினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 22. மார்க்சிய தத்துவத்தை மார்க்சும் ஏங்கல்ஸும் இணைந்து உருவாக்கினார்கள். தத்துவமாக, சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதலாக உலகத்தில் 1917 நவம்பர் 7 அன்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சியை நடத்தி தொழிலாளி வர்க்கத்தை ஒரு ஆளும் வர்க்கமாக அமர்த்தியவர் தான் மாமேதை லெனின் அவர்கள். குறிப்பாக மேதின வரலாறு, மேதின தத்துவம் பற்றி சொல்லுகிற போது மார்க்ஸ் அவர்களோ, ஏங்கல்ஸ் அவர்கள், லெனின் அவர்களோ அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட ஒரு புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான அம்சத்தை லெனின் சொல்லியிருக்காரு. இப்போ கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடல்ல அந்த சிங்கப்பூர் தேசத்துல அந்த நாட்டை உருவாக்குவதில், பல்வேறு பணிகளை செய்வதில், வளர்ச்சியில் தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு என்பது அந்த பாடல்ல சில வரிகள் என்பது வருது. ரொம்ப முக்கியமானது. ஆனா அதை பற்றி ஒரு நுட்பமான அம்சம் மார்க்சிய தத்துவத்திலே முக்கியமான நுட்பமான அம்சம் என்ன? யாராவது உங்களுக்கு மார்க்சிய தத்துவத்தை பற்றி ஒரு வாக்கியத்தில், ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னா எதை சொல்ல வேண்டியது இருக்கும்? அதாவது முதலாளிகள் தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டக்கூடிய அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன என்பதை ஒரு அறிவியல் பூர்வமாக உலகத்தில் முதல்ல கண்டுபிடித்தவர் காரல் மார்க்ஸ் தான். அதை சாதாரணமா உங்களுக்கு ஆங்கிலத்தை எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல சுரண்டல் சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது லாபம். முதலாளி தொழிலாளிகள் எவ்வாறு சுரண்டுகிறான், தொழிலாளிகளை சுரண்டி எவ்வாறு லாபம் ஈட்டுகிறான், அது ஒரு நுட்பமான அம்சம் என்பது ஆங்கிலத்தில் சர்ப்ளஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, உபரி மதிப்பு லாபம் என்பது. லெனின் என்ன சொன்னார்னா, உலகத்திலேயே முதலாக முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டுவதை உபரி மதிப்பென்ற அந்த தத்துவத்தின் மூலம் முதலாளிகள் தொழிலாளர்கள் சுரண்டுவதை கையும் களவுமாக பிடித்தவர் காரல் மார்க்ஸ் சொன்னார். நீங்க யாராவது பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சா அந்த பிக் பாக்கெட் அடிக்கிற கையும் களவும் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி எப்படி முதலாளி தொழிலாளி சுரண்டலாம்ன்றது என்ன சொல்ல லெனின் என்ன சொன்னா, he caught them red handed, கையும் களவமா பிடிச்சது. அந்த அம்சம், அந்த தத்துவம் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ பாட்டாளி வர்க்க இயக்கமோ வலுவாக உலகம் முழுவதும் இருக்குது. அதுதான் காரணம். உலகத்தில் பல இயக்கங்கள் இருக்கு. ஆனா
உலகம் முழுவதும் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இயக்கம் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கம், புரட்சிகர இயக்கம் தான். மற்ற ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டில் இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட மகத்தான தத்துவம். அதில் குறிப்பா அந்த உபரி மதிப்பு பற்றி, சர்ப்ளஸ் வேல்யூ பற்றி மார்க்ஸனுடைய அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். உழைப்பு பற்றி சொல்லுகிற உழைப்பாளர் சொல்லும் பொழுது, மனிதன் தன்னுள்ளே உறங்கி கிடக்கும் ஆற்றல்களை உணர்த்தி தட்டி எழுப்பி வளர்த்து தனக்கு கீழ்ப்படியுமாறு கட்டாயப்படுத்துகிறான். உழைப்பு சக்தி பற்றி மார்க்ஸ் சொன்னது. இத்தகைய உழைப்பாளிகளை வேலையில் சேர்த்து தொழிலாளர்களாக சுரண்டக்கூடிய அது இந்த முதலாளித்த நிறுவனம் என்பது இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் உழைப்பாளர் தினத்துல நம்ம குடிப்பிழை படத்தில் வரக்கூடிய முக்கியமான அம்சம். அதுல உழைப்பாளர் தினம் மே மாதம் 1ஆம் தேதி 1886 எழுச்சி ஏற்பட்ட போது தொழிலாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, கைது, சிறை வழக்கு விசாரணை நடக்குது. அந்த விசாரணை நடைபெற்று அதில் சிலருக்கு தூக்கு தண்டனை, நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. தூக்கிலேற்றப்படுவதற்கு முன்னதாக அந்த தொழிலாளர்கள் சொன்ன வாசகம், பேசிய வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா, இன்று நீங்கள் எங்கள் குரலை நெரிப்பதை விட நேரம் வரும் அப்போது எங்களது மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எங்களுடைய மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் அவர்களுடைய அந்த தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர்கள் கூறிய வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய என்பதுதான் அந்த மேதன அந்த தியாகிகளுடைய அந்த முக்கியமான கருத்து. அந்த அடிப்படையில் இந்த படம் தயாரிக்கப்பட்டு வெளியிடுவது உண்மை பாராட்டத்தக்கது. இது குறிப்பாக மேதனத்தை பற்றி தமிழொலி என்ற கவிஞர் 1952ஆம் ஆண்டு அவர் எழுதிய கவிதை என்பது பிரசுரமாக்கிறது. தமிழனுடைய கவிதை தொகுப்புல அது இருக்கு. நான் ஒரு 2 வரிகளை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக. மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி விண்ணில் மழை இறக்கி மேதினிக்கு நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விலங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர்களும் நடுங்க பொங்கி வந்த மேதனமே. இந்த தமிழனுடைய அந்த மேதன அந்த கவிதையையும் நான் நம்பிராஜனுக்கு இந்த அடிப்படையில் உழைப்பாளர் தினம் என்ற அதை கருவாக கொண்டு ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அதனுடைய இசை வெளியீட்டு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி தெரிவித்து, இந்த படம் வெற்றிகரமாக மக்கள் மீது செல்ல வேண்டும் என்றும், இந்த உழைப்பாளர் தினம் என்ற அனைவரும் மே மாதம் வெளியிடக்கூடிய இந்த படம் என்பது நாட்டு மக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழகம் நல்லுலகில் ஒரு முக்கியமான படமாக வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்றேன்.